இதோ இதெல்லாம் குருவிக்கு வைக்கிறாங்க. இது மாட்டுக்கு தண்ணி வைக்கிறாங்க. சத்து மாவு. சத்து மாவு அது என்னத்த மாவு பார்த்தீங்களா? சத்து மாவு, உப்பு, அப்புறம் கஞ்சி. உப்பு போடுறாங்களா? உப்பு போட்டு எல்லாம் கலக்கிட்டு எல்லாம் கலக்கி வரணும். நல்லா கலக்கிறாங்களா? பார்த்தீங்களா? நமக்கு என்ன உப்பு பிடிக்குதோ அதே அளவு தான் மாட்டுக்கும். இந்த மாடும் நம்மளை ஒன்று தானே. அதனால் இப்போ கலக்கி வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் இது ஆக்சுவலி இது பட்டி உள்ளுக்குள்ளே மாட்டு கொட்டாய். இது தண்ணி வச்சுருக்காங்க. இது சில்லுன்னு இருக்குமா எவ்வளோ இருக்கா இவ்வளோ, இது பத்தாது. அப்புறம் இதெல்லாம் கலக்கிட்டு சில்லுன்னு இருக்கும். இந்த கிளைமேட் ஆக்சுவலி சில்லுன்னு இருக்குது. அதனால் கொதிக்க தண்ணி வச்சிட்ருக்காங்க. அந்த தண்ணியோடு கலக்கி நல்லா கொதிக்க வைப்பாங்க தண்ணி. இப்போ பட்டி காமிக்கிறேன் பாருங்க. இதான் கொட்டாய். காலையிலலாம் இங்கெல்லாம் கழுவிட்டு 2 பக்கமாக இப்படி வச்சுருக்காங்க. இங்கே கட்டிடுவாங்க மாடு நைட்டு. அப்புறம் சாணி போட்டதுக்கப்புறம் எல்லாம் கழுவி அவ்வளோ நீட்டாக எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. இதே காலையில் பார்த்திங்கன்னா எல்லாம் சாணி போட்டு எல்லாம் அப்படி இருக்கும். அப்படி வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருப்பா. அவளை காணும். எங்கேயோ பாருங்க, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவளை காணும். எங்கேயோ போயிருக்கிறா பாருங்க. சத்தம் போடுறாங்களா? வாடான்றாங்க. சார் எங்கேயோ போயிட்டாங்க. கத்துறாங்களா? எங்கள் அத்தையும் கத்துறாங்க, எங்கள் அப்பாவும் கத்துறாங்க. அவன் எங்கேயோ போயிட்டான். ஆக்சுவலி அவன் காணோம். இந்த மணி சத்தத்தையே காணோம். சார் ஊரே சுத்த போயிட்டார். இன்னும் எங்கே வராருன்னு தெரில. வர்றதுக்கு தான் வெயிட்டிங். பார்க்க எங்கே போயிருக்குன்னு.